அதாவது நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மீஷோ மாமா கிட்டேருந்து ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அருமையான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேப்பை முன்னாடியே கட் பண்ணிட்டேன். உள்ளே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் போட்டுருப்பாங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், அட் த சேம் டைம் நாட் அவர் ஃபால்ட். ஏதாச்சும் உள்ள இருக்கா? ஒண்ணுமே தெரியலையே. நோ கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கார்டு? இங்கிலீஷில் ஜூம் பண்ணி ஹவு டு கெட் தி ஃபோன்பே கேஷ்பேக்கு. ஏன்னா இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பேனாகினா கொடுத்தீங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஆட பிக்காளிப்பல. அதாவது சப்போர்ட்டுக்கு 2 கால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டுக்கு. தென் வந்து இந்த சைடு நம்ம பென்சில் வைக்கிறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து நம்ம காஃபி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து இங்கே பேனாக்கினா சொல்லிக்கலாம் போல் இருக்குது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சாலரிக்கு இங்கே வைக்கிறப்ப யூஸ் ஆகும். அட் சேம் டைம் ஏதாச்சும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மூளை மணி போச்சு மிஸ். மூளை கோளாறு உள்ளவன் லூசு பைய. ஓகே, பேப்பர் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். டேபிள் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் நல்லாவும் தான் இருக்குது. ஃபைன். ஒரு மோஸ்ட்லி அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.